என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக 1ஆம் தேதி இணைகிறதா? தேதியை சொன்ன நாயினார் நாகேந்திரன். என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு 1ஆம் தேதி பார்க்கலாம் என நாயினார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாயினார் நாகேந்திரன் இந்த பதில் அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதனால் திமுக கூட்டணிக்கு செல்லுமா இல்லை மீண்டும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளன. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த நாயினார் நாகேந்திரன் மார்ச் 1ஆம் தேதி பார்க்கலாம் என்ற பதிலளித்துள்ளார். நாயினார் நாகேந்திரனின் இந்த பதில் அரசியல் களத்தில் பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது. மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் அப்போது கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் அப்போது மதுரையில் நடக்கும் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் மேடையில் ஏற்றப்படுவார் என கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு கேளுங்க, விடாதீங்க. டெல்லிக்கு தமிழக காங்கிரஸ் தலைகள் அனுப்பிய மெயில். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான உறவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து எப்போது வேண்டுமானாலும் தவேகா தலைவர் விஜயை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதியில் பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டையினால் ராகுல் காந்தி அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கைகோர்க்கும் சாத்தியக்கூறுகளை ஆய்ந்து வருவதாகவும் காங்கிரஸ் கட்சிகள் மேல்மட்ட வட்டாரங்கள் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் வருகை மற்றும் அவர் முன்வைக்கும் அதிகார பகிர்வு என்ற முழக்கம் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 58 ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் இப்போது ஆட்சியில் பங்கு கேட்பது திமுகவிற்கு புதிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் கூட்டணி ஆட்சி தத்துவம் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனால் ராகுல் காந்தி எனது சகோதரர் போன்றவர், மேலிடம் நல்ல முடிவை எடுக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நம்பிக்கையூட்டி வருகின்றனர்.